தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கிறிஸ்தவர்கள் கரிமீன் சாப்பிடலாமா? இந்த தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கிறிஸ்தவர்கள் கரிமீன் சாப்பிடலாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கிறிஸ்தவ உலகில் இன்றைக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவமே செழிப்பு என்பதுதான் வாழ்க்கை. செழிப்பைத்தான் கிறிஸ்தவம் வலியுறுத்துகிறது. நாம் செழிப்பாக வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஐஸ்வர்யனாக வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு சிலர் திருச்சபைகளில் தங்க நகைகள் அணியக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்கின்றனர். மேலும் கலர் சேலைகள், கலர் ஆடைகள் உடுத்தக்கூடாது, வெள்ளை நிற ஆடைகள் தான் உடுத்த வேண்டும் என்று கட்டளை விதிக்கிறார்கள். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் உணவிலும் கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். சைவ உணவுகள் தான் உண்ண வேண்டும், அசைவ உணவுகள் உண்ணக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். ஆனால் அதுக்கு மட்டும் தடை விதிக்க மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட்ற விஷயம்ல, அதனால் அதுக்கு மட்டும் தடை விதிக்க மாட்டாங்க. ஆனால் தங்க நகைகள் அணியக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, இப்படி கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. கலர் சேலை கட்டக்கூடாது, கலர் சட்டை, கலர் பேண்ட் போடக்கூடாது, வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சேலை தான் கட்டணும், இப்படி கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாங்க. அப்போ சாப்பாட்டுலேயும் கட்டுப்பாடு விதிங்க. சைவ உணவு தான் சாப்பிடணும், அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்னு. கிறிஸ்தவர்கள் கரிமீன் சாப்பிடக்கூடாதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை பார்க்கிறோம். கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். படைக்கும் பொழுது பறவைகள், ஆகாயத்து பறவைகள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள் இவை அனைத்தையுமே மனிதனுடைய ஆளுகைக்கு விட்டுவிட்டார். அனைத்தையும் இந்த உலகத்தை ஆளுங்கள் என்று ஒப்படைத்து விட்டார். ஆகவே கிறிஸ்தவர்கள் விலங்குகளை சாப்பிடலாம், ஆடு மாடுகளை சாப்பிடலாம், பறவைகளை சாப்பிடலாம், கோழியை சாப்பிடலாம், கடல்வாழ் உயிரினங்கள் மீன் சாப்பிடலாம், நண்டு சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஆண்டவரே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கடற்கரையில் மீன் பிடிச்சி மீனை சுட்டு சாப்பிடுவாங்க. மீன்களை இப்போ வலையை வீசுங்கள், மீன்கள் கிடைக்கும் என்று மீனவர்களுக்கு அவர் அறிவுரை கூறுவார். அதனால் கிறிஸ்தவர்கள் அசைவ உணவு சாப்பிடலாம், தவறு கிடையாது. அளவாக சாப்பிடுங்க. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம். அதனால் ஆண்டவர் சொல்லிட்டாருன்ட்டு அளவுக்கு அதிகமாக அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. அளவாக சாப்பிடுங்க, அசைவ உணவு சாப்பிடலாம்.